அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இடைத்தேர்தலில் தோல்வி பயம் காரணமாக சட்டசபை தேர்தலில் இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று குற்றஞ்சாட்டப்பட்டுவதற்கு வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இடைத்தேர்தலில் ஆள்பலம், பணபலம், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பல வன்முறைகளின் மூலம் வெற்றி பெற்றது நாம் பல தடவை கண்கூடாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்றும், 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி வலியுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் உயிர் காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்ட தொடக்க விழாவில் பேசுகையில், என்னுடைய கோபாலபுர இல்லத்தை அஞ்சுகம் முத்துவேலர் பெயரில் இலவச ஆஸ்பத்திரி அமைக்க தனது வீட்டை தானமாக தமிழக அரசுக்கு வழங்குவதாக அறிக்கை வெளியிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கோவை மத்திய சிறையில் திடீரென்று ஆய்வு நடத்தியதில் அங்கு வார்டனாக இருக்கும் பழனியாண்டி வயது 52 என்பவர் கஞ்சாவை செருப்பின் மூலம் கடத்தி கைதிகளுக்கு விற்றது தெரிய வந்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கோவையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவித்து சிறப்பித்ததாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி பிரதீபா பட்டேலை சந்தித்து 40 நிமிடம் உரையாடியதாகவும், இது வழக்கமான சந்திப்பு என்றும், அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு ஜனாதிபதியை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியா பாகிஸ்தானுக்கான உடன்பாட்டை எகிப்தில் பாரத பிரதமர் வெளியிட்டது பெரும் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும், இதற்கு முக்கிய காரணமான வெளியுறவு செயலாளர் சிவசங்கர் மேனன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், இவர்தான் முதல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டியிருப்பதாகவும், இதே கருத்தை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் பிரதமர் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா அவர்கள் ராஜ்யசபாவில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்கிறோம் என்று கூறி அந்நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்து கம்பெனிகளுக்கு அரிசியை விற்றிருப்பதன் மூலம் காங்கிரஸ் அரசு 2500 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறது என்று குற்றச்சாட்டிருக்கிறார். இதற்கு விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவரும் அப்போதைய வர்த்தக அமைச்சர் திரு கமல்நாத்தும் இதை பற்றி கேட்டபோது மௌனம் சாதித்ததாக டெல்லியில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் திரு மாயாவதி அவர்கள் ஆணையின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பொறியியல் மற்றும் நிகர்வியல் கல்லூரியில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், மீறினால் கடும் தண்டனை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருப்பதால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 70% பிற்படுத்தப்பட்டோர் படும் சந்தோஷத்தில் இருப்பதாக லக்னோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகியான திரு பாலகங்காதர திலகரின் 153வது பிறந்த நாள் இன்று கோலாகலமாக டெல்லியில் கொண்டாடப்பட்டதாகவும் பாராளுமன்றத்தில் உள்ள அவருடைய புகைப்படத்திற்கு பாரத பிரதமர் மன்மோகன் சிங், எதிர்க்கட்சி தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் கமாண்டோ படைக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் மோதலில் 2 என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இம்பாலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரனின் தந்தையும் தாயும் வவுனியாவில் உள்ள முகாமில் கடந்த வாரத்திலிருந்து காணவில்லை என்றும் இவர்களை இலங்கை படையினர் கடத்தி இருக்கலாம் என்று வவுனியாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பல நாடுகள் மின்சார தேவைக்கு அணுசக்தியை பயன்படுத்த ஏற்பாடுகள் செய்ய இருப்பதாகவும், மின்சார தேவைக்கு அணுசக்தியை பயன்படுத்தலாமா என்பது குறித்து 60 நாடுகள் பரிசீலனை செய்து வருவதாக சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி செய்தி வெளியிட்டுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ரஷ்யாவில் கட்டப்பட்டு வரும் அணு மின் நிலையங்களை குறைத்துக் கொள்ள இருப்பதாகவும், நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலை மற்றும் சில காரணங்களுக்காக இந்த செயலில் இறங்க இருப்பதாக மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோமாலியா நாட்டில் சட்டம், அரசு என்று எந்த ஒரு முறையும் இல்லாததால் அங்கு குழுக்களாக கூடி மக்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வது சகஜமாக நடந்து வரும் நிலையில் இன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையே பயங்கர மோதலில் 16 பேர் உயிர் இழந்ததாக சோமாலியாவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு 4 பேர் உயிர் இழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்று பீஜிங்கிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் கடும் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு 10 பேர் உயிர் இழந்ததாகவும் 8க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று டோக்கியோவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பையில் கடும் மழை மற்றும் காற்றின் காரணமாக கடல் அலைகள் பல அடி உயரத்துக்கு எழும்பி கரை தட்டுவதாகவும், 75 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடலில் ஏற்பட்டிருக்கிறது என்று மும்பை வாசிகள் தெரிவித்ததாக மும்பையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 23 ஜூலை 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரபிக்கடலில் மேகமூட்டங்கள் எதுவும் தென்படவில்லை. வங்காள விரிகுடாவில் மேகமூட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில மேகங்கள் தமிழகத்தில் லேசாக பரவி இருப்பதை காணலாம். இன்னும் அதிக மேகங்கள் தமிழகத்தை நோக்கி வருமா என்பது அடுத்த 12 மணி நேரத்தில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.